ஒரு ஓட்டுக்காக பிஜேபியோடு சேர்ந்துட்டு முஸ்லீம் வந்து கொண்டு வச்சாங்கன்னா அவங்க அல்லவே மன்னிக்க இதே அல்ல மன்னிக்க மாட்டார். நிர்மலா சீதாராமன் லிஸ்ட்டு போட்டாங்க சார். ஒரு குடும்பத்தை ஓட்டு 3 இடத்துல இருக்குது, ஒருத்தன் ஓட்டு 5 இடத்துல இருக்குது, இறந்த ஓட்டுலாம் அப்படியே இருக்குது. எதுக்காக அந்த ஓட்டை நீ பாதுகாக்கிறீங்க? செத்த ஓட்டையை பாதுகாக்கிறீங்க. இப்போ கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய் கூட இது வந்து இதில் ஏதோ இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்கிறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும். அது அவரே வச்சுக்கிற ஆப்பு சார். சாலையில் குறுக்க கிடக்கிற மரத்தை அகற்றுறது உங்கள் நோக்கமாக இருந்தால், விஜய் நோக்கமாக இருந்தால், அதிமுக நோக்கமாக இருந்தால், பிஜேபி நோக்கமாக இருந்தால், நீங்கள் தனித்தனியாக தூக்கி பார்க்கணும், சரிப்பட்டு வர சார். ஒன்று சேரணும். அவள் இஷ்டப்பட்டுருவாப்படுத்தா சார். 4 நாய்ங்க அவளை கொதறி குத்துரு குழந்தை போட்டாங்களே, அவங்க கையை விட்டணும், காலை விட்டணும், அவங்க சுட்டு கொள்ளணும். அப்படிலாம் சார் வாதம் வரணும் சார். அது தப்பு தான் சார். ஆனால் அந்த அந்த கோணம், அந்த தோரணை தப்பு சார். கஜானா பலவீனமாக இருக்குது, பால் விலையை ஏற்றிடுவான். கஜானா இதாக இருக்குது, கரண்ட்டு ரிப்பில் ஏற்றிடுவோம். எத்தனை ஆட்சி எத்தனை கரண்ட்டு ஏற்றுவீங்க? அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கலாம் சார். நல்லா இருக்கு சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பீகார் எலெக்ஷன், அந்த பீகார் எலெக்ஷனுடைய வெற்றி ஒரு ஸ்வீப் வெற்றியாக, ஒரு பெரிய வெற்றியாக வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, இவ்வளோ பெரிய வெற்றின்னு எதிர்பார்க்கல. அந்த வெற்றி எதிர்பார்த்தோம், ஆனால் இது அறுதி பெரும்பான்மை வந்துச்சுல்ல, அது எதிர்பார்க்கல. அதற்கு அவங்க சொல்கிற ஒரு காரணங்களில் ஒரு தேர்தலுக்கு சமீபத்தில் ஒரு 10,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அரசியல் அதுதான், அவங்கவுங்க ஓட்டு வாங்கிறதுக்கான வழியை தான் பார்ப்பாங்க. ஓகே, அப்படிங்கும்போது அது இது ஒரு வழியாக யுக்தியாக இருக்கலாம். இப்போ இவங்களாம் மகளிருக்கு 1000 ரூபா, பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம். ஆக்சுவலி பொதுவாக பேசணும்னா இந்த மாதிரி விஷயங்களே டோட்டலாக தவிர்க்கணும். இது மாநில அரசு மத்திய அரசுலாம் இல்லை, இந்த மாதிரி பணமாக கொடுக்குறது இருக்குல்ல, இது வந்து ஒரு டோட்டல் தவிர்த்துடணும். எக்கனாமிக்ஸ் எல்லாருமே அதுதான் சொல்கிறேன். தப்பு சிக்கலாக தப்பு. ஏன்னா அது வந்து நான் உங்களோட இப்போ ஒரு பொருளாக நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க சார். கிஃப்ட் கொடுக்கும்போது அதில் ஒரு கௌரவம் இருக்கும். இந்த செலவுக்கு நீங்கள் வச்சுங்க அப்படின்னு பணம் கொடுக்கும்போது அதில் உள்ள இதில் இருக்காது கொஞ்சம். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ மக்களுக்கு வந்து நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? மருத்துவ உதவி அப்படிங்கிறது வேறு, கல்வி உதவிங்கிறது வேறு. நீ சும்மா அரிசி தரேன், பருப்புக்கு தரேன், மாதம் உனக்கு 1000 ரூபா தரேன், இந்த செலவுக்கு 10,000 தரேன், எங்கே நடந்தாலும் தவறு சார். ரூபா கொடுக்குறது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ரேஷன் கடை போகிறோம், யாருக்கு தேவைப்படுதோ, அரிசி தேவைப்படுதா, ஏழை எளிய மக்கள் தேவைப்படும் போது வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ரேஷன் கார்டு கலர் பிரிச்சிட்டிங்கள, அரிசி யார் வாங்கலாம், சர்க்கரை யார் வாங்கலாம், இல்லை எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு கௌரவம். அதெல்லாம் ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில் எல்லா கார்டுக்கும் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ என்னன்னா அதில் வந்து ஒரு முறைகேடு நடந்துச்சு. எனக்கு தேவையில்லாமல் இருக்கும், அந்த கார்டு நீங்கள் வாங்கிக்கிருவீங்க. இந்த கார்டு சப்ளை நடந்துச்சு. அப்போ ஒரு அவங்க கார்டை கொடுத்துங்க சார், நான் வாங்கிக்கிறேன். அப்போது அவனுக்கு தேவைப்படாதவே இன்னொருத்த அதை யூஸ் பண்ணுறான், முறைகேடு. அப்போ அந்த ரேஷன் கார்டு தரம் பிரித்தது சரியானது, கரெக்ட் தானே? இப்போ என் கார்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, இப்போ உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இதில் என்னென்னா உங்களுக்கு மக்கள் வரி பணம் வந்து வேஸ்ட் ஆகுதுல்ல. மக்கள் வரி பணம் தானே, உங்கள் பணமும் என் பணமும் தான் நீங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டுருக்கு. அதில் வசதியானவன் அவன் வாங்குகிறான். அப்புறம் நிறைய பேர் அரிசியை வாங்கி கடையில் போய் இட்லி விட்டுருக்கோம். நிறைய விஷயம் நடக்குது சார். இந்த வெற்றிக்கு இன்னொரு காரணமாக சொல்லப்பட்டது, ரொம்ப பரபரப்பாக அந்த 2 நாள் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த குண்டு வெடிப்பு. இந்த குண்டு வெடிப்பு பண்ணதுன்னா வந்து இது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதான் அந்த குண்டு வெடிப்பு நடந்தது. அந்த கருத்தை எப்படி? எங்கே இந்த செய்திலாம் போய் பரவலுக்குள்ள ஓட்டு இன்னைக்கு ஓட்டை போட்டு முடிச்சாச்சு சார். அது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் ஒரு அவ்வளோ பெரிய ஆளுமைகள், இன்றைக்கி மத்திய அரசோட ஆளுமைகள், மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இதெல்லாம் சிறுபலத்தனமான குற்றச்சாட்டு. கொஞ்சம் அசந்துச்சுன்னா முடிஞ்சு வச்சு. டோட்டலாக அந்த வெற்றி இருக்குல்ல, அப்படியே
உல்ட்டாக மாறி இருக்கும். நாங்கள் இதில் விளையாடுறக்கோ ப்ளே பண்ணுறதுக்கான விஷயம்லாம் அது இல்லை. அப்படியே இருந்தால் கூட இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது டோட்டல் முஸ்லீம்கெலாம் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீமுக்கு எதிரான கட்சின்னு ஒரு உருவப்படுத்திட்டாங்க. ஒட்டுமொத்த முஸ்லீம்களே நமக்கு எதிரான கட்சி பிஜேபி அப்படின்ட்டு அரசியல்வாதிகளே ஓட்டுக்காக பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண முஸ்லீம்களே அந்த மாதிரி நினைக்க வைக்கும்போது தீவிரவாதிகள் இருப்பாங்க. அவன் எப்படி பிஜேபிக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானா? எந்த தீவிரவாதியை வந்து பிஜேபி சொன்னால் கொண்டு வைப்பான்? எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வாதம். சின்ன குழந்தையோட அதை ஒத்துக்காத ஃபஸ்ட்டு. அவ்வளோ தீவிரவாதிங்க காஷ்மீரில் அவ்வளோ உடந்தா இருக்காங்க. இவங்கெல்லாம் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக நம்ம இப்போ குண்டு வெடிச்சிடுவோம், அப்போ தான் பீகாரில் ஜெயிக்க முடியும்னு வருவாங்களா? அபத்தத்தின் அபத்தம், முட்டாள்தனமான வாதம். இந்த பீகார் எலெக்ஷனுக்காக இந்த குண்டு வச்சாங்கிறது. அப்படி இருந்தால் யார் குற்றவாளி? ஓகே சார், அந்த தீவிரவாதத்துக்காக நம்ம எண்ணத்துக்காக முஸ்லீம்கள் அந்த உணர்வோடு பண்ணால் கூட 1% ஓகே முஸ்லீம் வந்து மத வெறியில் பண்ணுறான்ட்டு. இந்த நாடகம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய தப்பு. ஒரு ஓட்டுக்காக பிஜேபியோடு சேர்ந்துட்டு முஸ்லீம் வந்து கொண்டு வச்சாங்கன்னா அவங்க அல்லவே இதே அல்ல மன்னிக்க மாட்டார். ஓகே, இது முட்டாள்தனம் வாதம் சார். அதுபோல் அங்கே தேர்தல் பிரச்சாரத்தில் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டுக்கும் வட இந்தியாவுக்கும் குறிப்பாக பீகார்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது. அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே வந்து பீகாரிகள் அங்கே தாக்கப்படுகிறார்கள், ஏன்னா திரு தேஜஸ்வி அவர்கள் மு.க. ஸ்டாலினை ரோல் மாடலாக சொன்னார். பீகாரிகள் மக்களை வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப தாக்கப்படுகிறார்கள், தமிழர்கள் தரக்குறைவாக நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வாதம். அவர் திமுக சொன்ன வார்த்தை அப்படி சொன்னார். இங்கே அப்படி தான் நடக்குதா சார்? நீங்கள் எப்படி பார்க்க? அவங்க சொன்ன ஸ்பீச்சு தெளிவாக போட்டாங்க சார். மோடி அவர்கள் சொன்னது என்னென்னா, திமுக அரசு தமிழர்கள்னு சொல்ல, தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்ல, திமுக அரசு இந்த மாதிரி பீகார் மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ இது அரசியல். நீ பிஜேபி குறை சொன்னால் அவங்க ஒரு விஷயத்தை வச்சு திமுக குறை சொல்லுவாங்க. நீ திமுக போய் என்ன ரோல் மாடல்னு அவர் அங்கே சொல்லும்போது அப்போ அவர் ஒரு பாயிண்ட் வைக்கணும்ல. நீ ரோல் மாடலுங்கிற உங்கள் மாநிலத்து மக்களை அங்கே வந்து திமுக அரசு கொடுமைப்படுத்துங்கிறது அவர் சொல்லி ஆகணும்ல. இது வந்து அரசியல்வாதம். அதுவும் வந்து எலெக்ஷன் டயத்தில் அந்த கட்சியோட வாதங்கள் தான் அது. இதை போய் அந்த மடைமாற்றம் வாங்கல, தமிழர்கள் குணப்படுத்துகிறாங்க, தமிழக மக்கள் குணப்படுத்துகிறாங்கன்ட்டு இவங்க இங்கே சொன்னாங்க. டிஎம்கேலாம் அப்படி தான் பிரச்சாரம். ஆமாம், அது எவ்வளோ ஒரு ஐயக்கத்தனம். நீ என்ன சொன்னாரோ அதை சொல்லணும். ஒரு முதலமைச்சராக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், நீங்களே ஒரு பதவிக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப பொறுப்பான அரசியல் பண்ணணும். நீங்கள் அங்கே சொன்னதை மாற்றி திருச்சி சொல்லும்போது அப்போ ஓட்டுக்காக என்னென்ன பண்ணல, நீங்கள் அது எடுபடலை, அது எடுபட மாட்டாது. ஏன்னா இது உங்களுக்கு இந்த மாதிரி 5 பொய் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு மக்கள் நினச்சிடுவாங்க. இப்போ சொல்லிட்டு விட்டு வேண்டிய அப்படியே. இப்போ அங்கே எஸ்ஐஆர் அது ஒரு எஃபெக்டாக அது ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. இப்போ ஒரு 12 மாநிலங்களுக்கு நடந்துகிட்ருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்ருக்கிற இந்த எஸ்ஐஆர் இப்போது திரு விஜய் அவர்களையும் எதிர்த்திருக்கார். இன்றைக்கி அவங்களுடைய கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதே போலவே திரு சீமான் அவர்களையும் எதிர்க்கிறாரு. இதில் பிஜேபியும் அதிமுக மட்டும்தான் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது. அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் எப்படி பண்ணுங்க? முதல்ல விஜய் சார் எதிர்க்கிறாரு அப்படிங்கும்போது முதல்ல இதோட தன்மை என்ன, எஸ்ஐஆரோட நோக்கம் என்ன? வீடு வீடாக போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி 3 தான் சார். இறந்தவங்களுடைய ஓட்டு இருக்கக்கூடாது ஒன்று தானே. அப்போ இறந்து போனவங்க ஓட் லிஸ்ட்டில் இருந்தால் அது தூக்கிடும். டபுள் என்ட்ரி. ஏன்னா செத்து போன பேரில் இன்னொருத்த ஓட்டு போகிறான் ஒன்று. அதுக்கடுத்து டபுள் என்ட்ரி. எனக்கு சென்னையிலும் ஓட்டு இருக்குது, ஊர்லேயும் ஓட்டு இருக்குன்னா நான் சென்னையில் நான் இங்கே ஓட்டு போட்டுருவேன், ஊரில் ஏன் ஓட்டை இன்னொருத்தன் போடுவான். இது கொழு வைக்கிறல ஒன்று. அப்போ இதெல்லாம் இறந்தவர்கள் ஓட்டையும் டபுள் என்ட்ரி உள்ள ஓட்டையும் தான் நீக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு முறையீடு வரப்போகுது? ஒன்றே ஒன்று தான், பயத்துக்கு கள்ள ஓட்டு போட முடியாது. சத்தம் ஓட்டை போடனா உங்களுக்கு ஓகே. நிர்மலா சீதாராமன் லிஸ்ட்டு போட்டாங்க சார் குளத்தூரில். ஒரு குடும்பத்தை ஓட்டு 3 இடத்துல இருக்குது, ஒருத்தன் ஓட்டு 5 இடத்துல இருக்குது. இது எவ்வளோ அயோக்கியத்தனம். இறந்த ஓட்டுலாம் அப்படியே இருக்குது. இதெல்லாம் யார் போட போகிறா?
எதுக்காக அந்த ஓட்டை நீ பாதுகாக்கிறீங்க? செத்த ஓட்டையை பாதுகாக்கிறீங்க? அதை வந்து இப்போ மெல்ல அந்த விஷயத்தை டைல்யூட் ஆகி நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் எதுவும் முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அதில் உள்நோக்கம் இருக்குது அப்படின்ற. 1 மாதத்துக்குள்ள நான் சொல்கிறேன், எலெக்ஷன் வரும்போது தான் சார் எதுவுமே. இப்போ ஒரு கல்யாணம் முடிவு பண்ணுறாங்க, கல்யாணம் எப்போ நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த லாஸ்ட் அந்த 1 மாதத்தில் எல்லா வேலையும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எப்பவுமே பத்திரிக்கை கொடுக்குறதுலேருந்து துணி மணி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எதுவுமே. அதே இப்போ நாங்கள் ஷூட்டிங் அடுத்த மாதம்னா லாஸ்ட் அந்த 20 நாளில் தான் ரொம்ப இதாக நடக்கும். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அவங்க இங்கே தமிழ்நாடு வரப்போகுது. பீகாரில் எப்போ பண்ணாங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணாங்க. இங்கே எலெக்ஷன் வரப்போகுது 2026 வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமே ஜனவரி மாதம் அவங்க பிளான் பண்ணி டெலிஷன் அடிஷன் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் வேகமாக வந்து இது செய்கிறீங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சார், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சார். நீங்கள் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தா நீங்கள் பொறுப்பாக இருந்தால் ஓகே. செத்த ஓட்டையே எத்தனை ஓட்டு இருக்குது சார் குளத்தூரில்? அப்போ ஏன் இப்போ ஜனவரியில் நீக்குவாங்க? போன ஜனவரி இப்போ அது சார் இந்த வருஷம் செத்தது இல்லை சார். அது நிர்மலா சீதாராமன் பேட்டியை பாருங்கள். இப்போ போன வருஷம் செத்தவனை ஏன் நீக்கு நான் கேட்க முடியாது. நாங்கள் நீங்கள் செத்தவன் ஓட்டு 3 எலெக்ஷனாக இருந்திருக்கேன், ஏன் நீக்கலை? போன எலெக்ஷன் ஏன் நீக்கலை? உங்களுக்கு கவர்மெண்ட் நினச்சா சார் சார் போஸ்ட்மார்ட்டம் 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் எவ்வளோ அது முடிச்சியே? ஓவர் நைட்டில் முடிச்சில. எப்படி முடிச்சு உங்களால்? அதுதான் விளக்க சொல்கிறேன் சார். கரூரில் இது வரைக்கும் ஓவர் நைட்டில் 40 போஸ்ட்மார்ட்டம் எங்கே நடந்துச்சு சொல்லுங்க உலக அளவில்? எப்படி முடிஞ்சது உங்களால்? அப்போது உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நிதானமாக ஒர்க் பண்ணுவீங்க. இது மத்திய அரசுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதை விட பல மடங்கு மாநில அரசுக்கு அக்கறை இருக்கணும். அதாவது இந்த முறைகேடு ஓட்டுக்கெல்லாம் தூக்குறதில்ல சரியான ஆட்சியாக இருந்தால், மக்கள் ஆட்சியாக இருந்தால் நீங்கள் செய்யணும் சார். அதை அவங்க என்ன சார் சொல்கிறது? மத்திய அரசு உங்கள் கையில் தானே இருக்குது. நான் சார் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டு இப்போ சரி பார்க்குறது எல்லாம் யார் பார்க்கணும்? இதை யார் கண்ட்ரோலில் இருக்குது? ரேஷன் கடை மாநில அரசு. ரேஷன் கடைக்கு 1000 அவங்க என்ன தான் அரிசி பருப்பு எல்லாத்தையும் அவங்க அனுப்புனா கூட யார் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க? ரேஷன் கடை யார் ஃபோட்டோ இருக்குது? மோடி ஃபோட்டோ இருக்கா? யார் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க? ஃபண்டு மேக்ஸிமம் அவங்க ஃபண்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது எல்லாமே என்னென்ன ஆசைன்னா, இது எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. இதையும் நீங்கள் பண்ணணும். அவங்க கொடுக்குற ரேஷன் அரிசியும் பருப்பையும் சர்க்கரையும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ போட்டு கொடுக்கும்போது இதுவும் அவங்க போன ஆர்டரை நீங்கள் அவங்க அப்படி தானே இப்போ வந்து மாநில அரசினுடைய அதிகாரிகள் தான் டெடிகேட் பண்ணி பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து இதில் நீங்கள் இப்போது மெல்ல மெல்ல வந்து இந்த காலங்கள் நீங்கள் ஏன் ஒரு 4 மாதம் நீங்கள் ஆள் அதிகம் வச்சுக்கோங்க சார். சார் ஒரு பில்டிங் முடிக்கணும்னு நினைக்கிறோம், கிரகப்பிரவேசம் தான் டேட்டு குறிச்சிட்டேன் சார். இப்போ 10 பேர் வந்து இது முடிக்க முடியாது, 20 பேர் வச்சுக்கோ. உங்களை யார் இது பண்ணது? 20 பேர் வச்சுங்க, வேலை சீக்கிரம் முடிங்க. இப்போ கட்சி ஆரம்பித்திருக்கிற விஜய் கூட இது வந்து இதில் ஏதோ இருக்கும், உள்நோக்கம் இருக்கும். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்கிறாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டையும். அது அவரே வச்சுக்கிற ஆப்பு சார். விஜய் சார் வந்து அப்போது இது வரைக்கும் ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும், இவங்க எல்லாம் எப்படி ஓட்டு போட்டு இருக்க எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரியும். அதை டிஎம்கே சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. அப்போ ஒரு விஷயத்தை டிஎம்கே வந்து ரொம்ப எதிர்க்குன்னா நீங்கள் அதை அங்கேயே யோசிக்கணும். நீங்கள் இப்போ இந்த 2026 தேர்தல் யாருக்கும் போட்டி. அவர் வந்து டிஎம்கே டிவிகேன்னு அதான் சொல்கிறிய. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிக்கிறிய. அப்போ நீங்கள் எதுக்கு டிஎம்கே சொல்கிற எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? நான் ஒரு கேள்வி சார். திமுக போன எலெக்ஷன் சொன்ன முதல் கையெழுத்து என்ன சொன்னாங்க? நீட்டை ரத்து பண்ணுவோம், நீட்டு ரத்துக்கான கையெழுத்தை ஃபஸ்ட்டு போடுவோமா, அது அவங்க குரலாக இருந்துச்சு. ஓகே, அதே குரல் தான் விஜய் சொல்கிறார் நீட்டுக்கு எதிரானது. அதே மாதிரி இப்போ எஸ்ஐஆர் வந்து அவங்க 1000 நோக்கத்தோடு அவங்க அதை எதிர்க்கிறாங்க. நாங்களும் எதிர்ப்போம்னு அவங்களோட நீங்கள் அவங்களோட ஒரு போராட்டம் பண்ணல, நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க. அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் திமுக என்ன செய்தோ அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்க முடியும்? இப்போ இதை ஒட்டியே ஒரு கேள்வி. இப்போ கரூர் சம்பவம், அந்த சம்பவத்திற்கு பிறகு நிறைய பேச்சு, அதாவது அவர் தாவேக்கா சம்மந்தப்பட்டவர்கள் ஒரு 15-20 நாள் பேசவே இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு நயினா நாகேந்திரன், திரு அண்ணாமலை அவங்க எல்லாமே அவருக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. அதாவது அவர் பக்கமும் சில நியாயங்கள் இருக்குதுன்னு எடுத்து சொன்னாங்க.
ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு எந்த நன்றியும் சொல்ல. அதுலேயும் திரு ஆதவ அர்ஜுனா ஸ்டேஜில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு என்னை பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்போது அப்படி தான் நான் விஜய் வந்து இது எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்க நினைக்கிறாங்க. இல்லை சார், ஆனால் சார் இப்போ உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு சார். ஓகே, பாதிப்பு ஏற்படும்போது நீங்கள் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அமைதியாகிருங்க. பாதிக்கப்பட்டது நீங்கள். யார் பாதிக்கப்பட்டோ அந்த இடத்துல அவங்க ஒரு ஆஃப் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், என்ன பிரச்சனை, எது பிரச்சனை இருக்கலாம், யோசிக்கணும். ஆனால் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உங்களுக்கு ஆறு சுருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு குரல் கொடுப்பேன், இன்னொருத்தர் உங்களுக்கு குரல் கொடுப்பாரு. அப்போ நாங்கள் கொடுக்குற குரல் மாதிரி உங்கள் குரல் இருக்காது. கரூரில் விஜய் சாரோட கலந்து கூட்டத்தில் 40 இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆடி போயிருக்கும்ல, என்னடா என்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணலாம் பல சொல்கிறேன். அப்போ பிஜேபி சப்போர்ட் பண்ணும் சார். ஈஸியாக வந்து ஏடிஎம் சப்போர்ட் பண்ணோம். இது பண்ணணும், நியாயம் இருக்க பண்ணணும். அவங்க ஏன் அந்த நேரத்தில் விஜய் பேசலையே, பிஜேபி பேசுது, ஏடிஎம்கே பேசுது, இவர் பேசலையேன்னு கேட்கக்கூடாது. பேச வேண்டிய சூழ்நிலை அவர், பேச வேண்டிய சூழ்நிலை இவங்க. இதை மேட்ரு. இன்னொன்று நன்றி சொல்லேன்னு ஒன்று சொல்ல, அது எல்லோரும் விமர்சனம் பண்ணலாம் சார். ஆனால் ஏற்கனவே நீங்கள் விஜய் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பிஜேபியும் விஜயையும் ரகசிய கூட்டணி, பிஜேபியோட இதுதான் பி டீம் தான் விஜய் அப்படிங்கிறீங்க. ஏடிஎம்கேயும் இதையும் கூட்டணி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்களே யூகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் எங்களை சப்போர்ட் பண்ண பிஜேபி நன்றின்னு சொன்னாலே சாதகமாக போயிடும். பார்த்தீங்களா, நான் சொன்னோம்ல பிஜேபி பி டீம்ல பற்றியா நன்றி சொல்ல பற்றியா அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அரசியல்வாதிகள் வந்து சில வார்த்தையில் கவனமாக பேச வேண்டியிருக்கும். அவர் அமைதியாக இருக்கிறது இப்போ விமர்சனம், பேசியிருந்தால் நன்றி சொல்லியிருந்தால் இன்னும் வேறு மாதிரி விமர்சனம் நல்லா கூர்மையாக பார்ப்பீங்க நீங்கள். ஆனால் இப்போ திரு விஜய் அவர்கள் எதிர்க்கிறது திமுகவை தான் இருக்கிறாரு. இப்போ அவர் தனியார் என்ன அது திமுக சாதனை இல்லை, அது ஆதரவு சார். நாங்கள் வந்து எனக்கு ஒன்றும் புரியல, ஒன்றே புரியல. ஒரு மரம் விழுந்து கிடக்கு சார், ஒரு மரம் ரோட்டில் விழுந்து கிடக்கு. நீங்கள் பயணிக்கிறீங்க, நானும் அடுத்த வண்டி நானும் இருக்கேன், பின்னாடி 4-5 கார் இருக்குது. இப்போ எல்லோரும் போகிற நோக்கம் ஏற்ற மாதிரி ஊருக்கு போகணும். இதுக்கு தடை இந்த மரம் தான் தடை. அப்போது இருக்க எல்லோரும் சேர்ந்து தூக்கி போட்டால் தானே நகரும். அதான் நகரும். தனித்தனியாக இப்போ ஃபஸ்ட் நீ ட்ரை பண்ணிப்பார், இப்போ நான் தனியாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் தனியாக ட்ரை பண்ணி தனித்தனியாக ஒன்று சேரணும். தனித்தனியாக ட்ரை பண்ணால் இப்படி மரத்தை நீங்கள் அகற்றுவீங்க. உங்களோட நோக்கம் இந்த மரத்தை சாலையில் குறுக்க கிடக்கிற மரத்தை அகற்றுதான் உங்கள் நோக்கமாக இருந்தால், விஜய் நோக்கமாக இருந்தால், அதிமுக நோக்கமாக இருந்தால், பிஜேபி நோக்கமாக இருந்தால், நீங்கள் தனித்தனியாக தூக்கி பார்க்கணும் சரிப்பட்டு வர சார். ஒன்று சேரணும். இல்லையா நீங்களால் வண்டி ரிவர்ஸ் எடுத்து போயிருங்க. நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டிட்டு திருப்பி திமுகவே நீ ஆட்சியில் அமைத்துறதுக்கான வழி வைக்காதீங்க. இப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ஓகே, அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, ஓட்டு வங்கி இருக்குது, 10% 12% வரைக்கும் இருக்கும். ஓகே, 5% இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. தனியாக 5% வாங்கிற இதுக்கு யூஸு திமுக உட்கார வைக்கிறேன். 40% வேணும் நீங்கள் சக்ஸஸ். ஆமாம், அப்போ நீங்கள் திமுக தான் நீங்கள் உங்களுக்கு திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று சேரணும். திமுகவை நாங்கள் எதிர்க்கணும்னா நீங்கள் காலமாக எதிர்த்தே இருங்க. 2026 எதிர்ங்க, 2031 எதிர்ங்க, ஏற்றுட்டே இருக்கு. சீமான் மாதிரி தான். சீமான் அப்படி தான் பண்ணிட்டு சீமானுக்கு வந்து ஆட்சியில் அமரும்ல, அவர் எல்லாம் எதிர்க்கணும். ரஜினி கட்சி ஆரம்பித்தார்னா எதிர்ப்பார், தமிழ் தான் ஆளணும்பார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார்னா இனிமேல் நடிகர்கள் கொடுக்குற அடியில் வேறு எந்த நடிகரும் அரசுக்கு வரக்கூடாம்பார். விஜய் வந்தார்னா விஜய் எதிர்ப்பார். அவர் வந்து எதிர்ப்பு அரசியல் தான் சீமானோட ஒரு கொள்கை. விஜய்க்கு அப்படி தான் கொள்கைன்னா நீ தனியாக எழுங்க, அப்படிதானே? இல்லை திமுக ஆட்சி அகற்றங்கிறது வேறு சார், திமுகவை எதிர்த்துட்டே இருக்குங்க வேறு சார். விஜய் சார் வந்து திமுக ஆட்சி அகற்றணும்னு நினைக்கிறாரா, இல்லை திமுகவை நம்ம எதிர்த்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரா? எதிர்த்துட்டே இருக்கணும்னு நினச்சா தனியாக எழுங்க. அகற்றணும்னு நினச்சா நீங்கள் நல்ல முடிவு எடுத்து ஒரு நல்ல கூட்டணி அமைச்சு அகற்றுங்க. சரி, இப்போது ஒரு விஷயம், அதாவது பெண்கள் மீதான ஒரு வன்முறை, இது கொஞ்சம் லேட்டானாலும் நான் வேறொரு கோணத்தில் இப்போது நிறைய பேசிகிட்டு இருக்காங்கன்றதுனால கேட்குறப்ப, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு அத்துமீறல், பாலியல் அத்துமீறல் நடந்தது. அதே மாதிரி கோவையில் ஒரு ஜோடி காரில் பேசிகிட்டு இருந்தாங்க, நடந்துச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கும்போது நம்ம எல்லாருமே அந்த பெண்ணுக்கு சட்டம் ஒழுங்கு கேட்டது, ஒரு கேம்பஸ்க்குள்ளே வந்து இன் கேம்பஸில் இந்த மாதிரி ஒரு ரவுடி வந்து செஞ்சான்னு சொல்லி
நம்ம அனுதாபமாக பார்த்தோம். ஆனால் இங்கே 2 குரல்கள் எதிரொலிக்குது. அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும். ஆனால் அந்த பெண் வந்து இந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போய் நீங்கள் ஒரு சமூக ஒரு ஒதுக்கப்பட டார்க் பிளேஸுக்கு அவங்க போயிருக்கக்கூடாதுன்ற குரல் பெண்ணியம் இப்போ மாறி ஒலிக்குது. நீங்கள் இதை எப்படி? ஒன்று தான் சார், எந்த நேரத்தில் எந்த தவறு அதிகமாக பார்க்கணும் சார். ஓகே, ஒரு குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுச்சு, மழை காலம், வரும்போது மழையை நனைஞ்சிட்டு வந்துடுச்சு, வீட்டில் அந்த தொப்பு நனைஞ்சிருக்கு. இப்போ என்ன சாப்பிடுவீங்க? முதல்ல தோட்டணும் சார், காய வைக்கணுமா சார்? மழைக்காலம் திரும்பல, இது கூட இருக்கா போனேன், உனக்கு வேணும் நனைஞ்சிரு கடை அப்படின்னு சளி பிடிச்சி ஜுரம் சாகுறாக்கா சார்? எப்போ எதை கேட்கணும் ஒரு விவசாயம் வேணாம் சார்? அந்த பொண்ணு போயிடுச்சு, ஓகே, தனிமையான இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அதை 3 பேர் கற்பழித்து குத்துரும் குளருமா போட்டாங்க, அது தப்பு இல்லையா? இந்த நேரத்தில் அதுக்கு அங்கே போனா, அப்போ ஒரு பொண்ணு தனியாக எங்கேயாவது போச்சுன்னா எவனை கற்பழிக்கலாமா? நான் சொல்கிறது அதுதான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு இல்லை அந்த பொறுப்பு வந்து அது வந்து அவர்கள் போனது ஒரு ஆண் நண்பரோட ஊர் சுற்றுவது, இன்றைக்கி இருக்கிற இதில் எதுவுமே நம்ம அதை வந்து கேள்வி கேட்பதற்கு அது அவங்களுடைய உரிமை. 2 பேரும் இணங்கி போகிறாங்க, அது. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் ஒரு அது வந்து ஒரு அவங்களே போலீஸ் வராத இடம், அங்கேயே நிறைய தவறுகள் நடக்கிற இடம். அதை நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் என்னென்னா இப்போ எல்லாருமே உங்களுடைய நீங்கள் சொல்கிற குரல் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன், அது வன்மத்தின் குரல். நான் சொல்கிறேன் வன்மத்தின் குரல். ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணு செயின் போட்டு போகுது, ஒருத்தன் வந்துட்டான் செயின் அறுத்துட்டு கழுத்து எடுத்துட்டான். நீங்கள் போய் செயின் போட்டு போகிறீங்க? அதை கேட்குறேன், நீ செயின் போட்டு போகிற? இந்த காலத்தில் செயின் அறுப்பான்னு தெரியுதுல்ல, நீ செயின் போட்டு போகிறேன்னு கேட்பீங்களா? அப்போ என்னன்னா செயின் அறுத்து சரியான், கழுத்து அறுத்து போட்டவன் சரியான், இவன் செயின் போட்டு போனது தப்பான். அந்த மாதிரி தான் செய்யுது. அந்த மாதிரி உனக்கு அவள் எங்கேனா போவா சார்? அவள் தனிமையில் போய் நான் தப்போடு பண்ணிட்டு சார், அந்த தப்போட அவள் இஷ்டப்பட்டு படுத்தா சார். 4 நாய்ங்க, வெறி நாய்ங்க அவளை கொதறி குத்துரு குழம்பு போட்டாங்களே, அவன் மேலே உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது. இவளே சார் குற்றம் சொல்கிறீங்க, அதையும் அவங்க தண்டிக்கணும்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் சார். எங்கே சொல்லணும் சார்? இது நீதி சொல்லுவாரா சார்? நிறுத்தியாச்சு, நானும் காதலனும் தனிமையான இடத்துல போய் இருந்தோம். இல்லை அது அந்த குற்றவாளிகள் மீது கருணையோ தண்டி நடந்தது அந்த பெண்ணின் மீதுக்கான ஒரு சாஃப்ட் கார்னரோடு தான் சொல்கிறாங்க. நீ எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படி? இது சாஃப்ட் கார்னரில் நீங்கள் தப்பாக, இது வன்மத்தின் உச்சம். இவையே அங்கே போகிறாங்கிற கேள்வி இருக்குல்ல, வன்மத்தின் உச்சம். அவள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? எந்த சார் குறை சொல்லுவீங்க? எந்த இடத்துல பொண்ணு ஒன்று குறை சொல்லுவீங்க? அந்த நாய்கள் கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்லை உங்களுக்கு சார். அது தப்பு தான் சார். ஆனால் அந்த 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 கோணம் அந்த தோரணை தப்பு சார். என்ன சொல்றீங்க? அவங்க பண்ண தப்பு தான், இவையா போனா எந்த குரல் ஒசருது சார்? என்ன சார் சமூகம் அது? என்ன சார் நாடு இது? சரி, அவங்களுக்கான சார் அவங்க தனிமையோ அவங்க யாரும் தவறு சொல்லலை. அது வந்து அதுக்கு அந்த ஒரு அப்போ அந்த ஒரு பையனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, ஒரு பொண்ணை கூட்டு போகிறான் அப்படி. சார் பொறுப்பு இருக்குது, பொறுப்பு இல்லை சார். நான் ஒரு சட்டம் ஒழுங்கு சார். அந்த நாய் வெறி நாய்களா அது பண்ண சரியா தப்பா சார்? அது தவறு தான். அது நம்ம அப்போ அது 2ஆம் பட்சம் தவறு வருது. நீங்கள் சொல்லும்போது அது தவறு தான், அது தவறு தான். இப்போ ஏன் இங்கே போகிறாங்கிறது தோரணை புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ வருது அயோக்கியத்தமான கேள்வி சார். அவங்க நாய்ங்க ஒருத்தனா அவங்க அக்கா சொல்லி பிறந்த கையில் அவங்க அம்மா தான் பெத்தா. நான் சொல்கிறேன் சார், அவங்க சேஃப்டி இல்லாத இடத்துக்கு போனது தப்பு தான், அப்படி வரணும், தப்பு தான். இந்த நாய்ங்க அவள் தொட்டாங்க, அவங்க கையை விட்டணும், காலை விட்டணும், அவங்க சுட்டு கொள்ளணும், அப்படிலாம் சார் வாதம் வரணும். அவங்க கற்பிச்ச தப்பு தான், இவன் எங்கே போனாங்கிறாங்க சார். என்ன சார் நாடு இது? என்ன சார் ஆணோட குரலாக இருக்குது, பெண்ணுக்கு சாதமான குரலாக சார் அது? இப்போ நீங்கள் எப்படி பெண்கள் இப்போ எல்லாருக்குமே சகோதரிகள், எல்லாருக்குமே குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய சுதந்திரம் அதை நீங்கள் எப்படி சார்? சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது சார், எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது சார். இப்போ நான் வந்து ரோட்டில் பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு அவசியம் இல்லை, ஷார்ட் ஷூட்டை போட்டு விட்ருவான். பெண்களுக்கு இன்றைக்கி ஆடை சுதந்திரம் இருக்குது. நீ சேலை கட்டிதான் போகணும் சொல்கிறோமாம்மா, எத்தனை ஜீன்ஸ் போடுது, டிஷர்ட் போடுது, சிலது ஷார்ட்ஸு ஸ்லீவ்ஸோட போதுங்க. ஆடை சுதந்திரங்கிறது இதை போய் தள்ளிட முடியாது. ஆனால் உனக்கு பாதுகாப்பு என்ன? உனக்கான பாதுகாப்போட நீ இப்போ போறியா? அது நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு பொண்ணு கவர்ச்சி ட்ரெஸ்ஸு போட்டுச்சு,
தொட்டுட்டியே. இது முதல்ல ஒரு அன்யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே சொன்னார் ஒரு ஈஸி, என்ன நீங்கள் ட்ரெஸ்ஸை வந்து பொண்ணுங்களுக்கு நிறைய கரெக்டாக போட்டு வரணும். இல்லை சார், அப்போ இது சுதந்திரம். ஒரு பெண் ஆடை மாடர்ன் ட்ரெஸ் போடுறாளா, இல்லை சேலை கட்டுறாளா, இல்லை சுடிதாரை போடுறா, அது சுதந்திரம். எது நமக்கு பாதுகாப்பானது, எது நமக்கு வசதியானது, எது நம்மளை பாதுகாக்கும், அது உன்னோட பர்சனல் இது. அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த சுரங்கில் நீங்கள் வந்து ஒரு ஆணோட ஒரு பொண் நைட்டில் வெளியே போகிறீங்க, போகலாம், சுதந்திரம். போகக்கூடாது சொல்கிறோமா? இல்லை. கனவு தான் பொண்ணு சொல்கிற சட்டம் இருக்கா? அது இல்லை சொல்கிறேன். இல்லை அப்போது சுதந்திரம் உனக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தை நீ உனக்கு மிஸ்யூஸ் பண்ணும்போது அது உனக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். பெண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப திமிரன் உச்சம். நான் சொல்கிறேன், சில பெண்கள்லாம் என்ன வேணும்னு பண்ணிடுவான் சார். 3 ஆம்பளை சேர்த்தா பொண்ணு ஒன்றும் பண்ண முடியாது சார். என்ன திமிரு இருக்குது உங்களுக்கு? இன்னும் ஆணுக்கு நிகர் பெண்ணு தான் சார் அவங்க சொல்ல. இல்லை சார், நான் சொல்கிறது நீங்கள் அவங்கள நியாயப்படுத்தி இங்கே வந்து இந்த பொண்ணை குற்றவாளி ஆக்குறீங்க. நான் சொல்கிறது அவங்க குற்றவாளி. இவங்க சுதந்திரம் போனால் அவங்க யூஸ் பண்ண அவங்க வந்து தண்டிக்கப்படவில்லை, கொல்லப்பட வேண்டிய குற்றவாளி அவங்க. நான் சொல்கிற தோறேன் அப்படின்னா அந்த பொண்ணு போனது தப்பு தான். அதுதான் வரணும். ஆனால் நீ ஏன் போன அவங்க கற்பழிச்சது அவங்க தப்பு தான். அந்த 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 ரிவர்ஸில் வருது சார். நான் பார்க்குறேன் சார். அதில் இப்போ சில கமெண்ட்ஸில் பார்த்தா ரத்த கொதிப்பு வருது சார். போகும்போது என்ன பேச்சு பேசுகிறாங்க, இவளுக்கு அங்கே என்ன வேலை, இவளுக்கு வேணுங்கிறேன் சார் ஒருத்தன். எப்படி சார், எப்படி? அப்போ உங்களுக்கு அப்போ என்னென்னா அந்த கற்பழிச்சான்ல அவன் கேட்டதை இவன் கேரட். நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு தனியாக கிடச்சான்னா சீரடிச்சால அதுதான் உனக்குள்ள இருக்குது. அந்த உனக்குள்ள இருக்குது. நாளைக்கு இந்த மாதிரி கிடச்சா நீ பண்ணுவேன். அந்த அவங்க தான் பேசுவாங்க சார். அப்படி இவன் இங்கே போனா இவளுக்கு வேணும்னு சொல்கிறவன், அப்போ நீ அந்த கேரக்டர். அவன் கற்பழிச்ச ஒன்று தான், உன்னோட குரல் ஒன்று தான். நம்ம நிறைய நம்ம வாழ்க்கையிலே சிலது நடக்கும். அப்போ நம்ம சில தவறு நம்ம பண்ண தவறு வந்து நம்மளுக்கு பெரிய பாதிப்பு உண்டாக்கியிருக்கோம். அப்போ நம்ம பெரிய பாதிப்பு உண்டாகும்போது நம்ம பாதிப்பு தான் ஆறு சொல்லணும். நீ சொன்னில உனக்கு வேணும், நீ அவனுக்கு பேசுனில உனக்கு வேணும் சார். ஒருத்தன் தப்பாக பேசிட்டான், நான் தம்பியே இருக்கட்டும் சார். ஒருத்தன் தப்பாக பேசிட்டான், அவன் கத்திட்டு குத்திட்டான் சார். நீ குத்துனப்போ என்ன சார் பண்ணணும்? முதல்ல அவனை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், குத்துன மேலே கம்ப்ளைண்ட் போடணும், போலீஸ் பிடிச்சிருக்கு, இதாக பண்ணணும், ரெக்கவரி தான். அது இல்லை. நீ அன்றைக்கி பேசினில்ல, கொழுப்படுத்தி பேசினில்ல, உனக்கு வேணும் அப்படின்னா அவன் குத்துனை விட இந்த வார்த்தை அதிக வேதனை தரேன் சார். எப்போ எதை சொல்லணும்னு ஒன்று இருக்குது சார். அதை சொல்லாமல் வெந்த புண்ணை வேலை பாய்ச்சுற மாதிரி பாதிக்கப்பட்டோடனே நீ திருப்பி பாதிக்கப்படுற மாதிரி பண்ணும்போது அது மனித நேயத்தின் குரல் அல்ல, அது மிருகத்தின் குரல். அது சரி, நானே உங்ககிட்ட கேட்டிருக்கேன் தொடர்ந்து இந்த போதைப் பொருட்கள் அதுவும் இந்த குற்றங்களுக்கு ஒரு காரணம். அதை வந்து இன்றைக்கி வந்து விதவிதமாக சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து டாஸ்மார்க் மட்டும் இல்லை, நிறைய நீங்கள் எங்களை விட அதிகமாக கேள்விப்படுவீங்க. இது இந்த காலகட்டம் இப்போ சமீபத்தில் இப்படி பெருகி இருக்கிறத நம்ம எப்படி தான்? ஆமாம் சார், நீங்கள் குடிக்கிற தப்பு இல்லைன்னா கஞ்சா அடிக்கிற தப்புன்னு ஆகிடும் சார். நீங்கள் குடிக்கிற தப்புன்னா தான் கஞ்சா அடிக்கிறது பெரிய தப்பாக தெரியும். நீங்கள் குடிக்கிறது சரி, என்ன வேணாலும் வாங்கிக்கிறங்க, நாங்கள் தெருவு கடை வந்துடும், பொம்பளை பிள்ளை வாங்கிக்கிறங்க, இளைஞர்களை வாங்குங்க, குடிங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் குடிக்கிறதும் குடியூர் போதை, நீங்கள் அது சரிங்கும் போது கஞ்சாவும் போதை. எனக்கு அது சரிதான். இது அனுமதிக்கப்படுறது அரசு, அது அனுமதிக்கப்படும், அவ்வளோதான். கொஞ்ச நாள் போனால் அங்கேயே கஞ்சா வைப்பாங்க. அடுத்த 35 வருஷத்தில் உங்களுக்கு இங்கே போதை மதுபானமும் கிடைக்கும், தேவைப்பட்டால் கஞ்சாவும் கிடைக்கும். 5 ஃபுல்லு வாங்கினா 1 கிராம் கஞ்சா ஃப்ரீ வரும். இதுவே இப்படி வேதிக்கு திறக்கும்போது அது என்ன தப்பாக தெரியுது? குடியை கெடுக்கும். நீங்கள் தான் எழுதுறீங்க. அப்போ அதை நீங்கள் அடுத்த திரும்ப சொல்லணும் சார். நீங்கள் வந்து வியாபாரம் பெருகட்டும்னு நினைக்கிறீங்க. சாராயம் காய்ச்சறதுனால பெருசு நினைப்போம். சாராய வியாபாரம்னா அப்படியே உலகத்துலேயே மிகப்பெரிய குற்றம் நினைப்போம். அவன் சர்பத்து வியாபாரம் மாதிரி ஆகிட்டா சார். அவன் சாராய வியாபாரம் தனி மரியாதை வந்துருச்சு. அவங்க சொசைட்டியில் அவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. இங்கே இருந்தால் சரக்கு தமிழ் ஃபுல்லாக போகுதுங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும்போது ஒவ்வொரு போதைப் பொருளும் தப்புன்னு ஆகி போயிடும். நீ வந்து இங்கே தெரு போதைப் பொருளை விற்கும்போது அப்புறம் அங்கே
100 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டது, 1000 கோடி போதைப் பொருள் இங்கே இருக்கியா, அதை யார் இப்படி பார்ப்போம்? அப்போது நீங்கள் ஒரு ஒரு தவறை நீங்கள் சரிங்கிற மாதிரி பண்ணும்போது அதை விட கொஞ்சம் பெரிய தவறாக இருக்கும். அதான் எல்லா இளைஞர்களுக்கு எல்லாமே இருக்கணும். நீங்கள் வந்து மக்கள் ஆட்சி, இன்றைக்கி ஒரு ஆட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், நாளைக்கு பிஜேபி இருக்கட்டும் சார், நீங்கள் அரியணில் உட்காந்துட்டாங்க சார், நீங்கள் மக்கள் நினைக்கும் சார், மக்கள் நலன் நினைக்கும் சார், மக்கள் கல்வி நினைக்கும் சார். சார் மக்கள் நலனையும் மக்களின் கல்வியையும் மக்களின் பொருளாதார நிலைமையும் எவன் யோசித்து ஆட்சி செய்கிறாங்களோ அவங்க தான் சார் நல்லாட்சி. கவர்மெண்ட் வருமானத்துக்காக என்னெல்லாம் பண்ணி வச்சுங்களே, அதுதான் சார் கொடுமையான ஆட்சி. நீங்கள் உங்கள் வருமானத்துக்காக நான் இது சாதாரண காட்சி செய்கிறது, நான் வந்து டாஸ்மாக்னு சொல்ல சார், கண்டதுக்கும் வரி. ஓகே, கொஞ்சம் கஜானா பலவீனமாக இருக்குது, பால் விலையை ஏற்றிடுவான், கஜானா இதாக இருக்குது, கரண்ட்டு பில்லை ஏற்றிடுவோம். எத்தனை ஆட்சி எத்தனை கரண்ட்டு ஏற்றுவீங்க? கரண்ட் ஏற்றுவீங்க எதுக்கு? இது ஒரு கொள்ளை. நீங்கள் உங்களுடைய ஆட்சி வருமானத்துக்காக யார்கிட்ட பிடுங்குறீங்க? நீங்கள் அது இலவசங்கள் கொடுப்பதுனால அது இங்கே அதுதான் வருது. நீங்கள் நிறுத்துங்க எல்லாத்தையும். இந்த 1000 ரூபாயெல்லாம் நான் எப்போ சொன்னேன், அதை கொடுத்து பழக்கிட்டியே, அது வேணாம்னு சொல்லும்போது என்னையை பகையாக பார்க்குறாங்க, இவன் என்ன 1000 வேணாங்கிறான்ட்டு. பணமாக கொடுக்காதியே, அது தமிழன் என்று சொல்லடா, தலைமுதினடா, கையிட்டு பணம் வாங்குறியே அப்படின்னு தமிழ்னு சொல்கிறா. அங்கே தருமானம் வரணும் சார். நான் சரி திமுக மட்டும் இல்லை, பிஜேபி பணம் கொடுத்தாலும் தப்பு தான். ஏன் பணம் கொடுக்குற? அவனுக்கு வாழ்வாரத்துக்கு வழியை பண்ணு இல்லையா? ரேஷன் கடை ஒன்று இருக்குல்ல, அவனுக்கு தேவை, அது மூலியமாக கொடு. அங்கங்கே தனியார் இருக்க கல்வி, தனியார் பள்ளிக்கூடம் அங்கே இஷ்டத்துக்கு கொள்ளடிக்கிறாங்க சார். நான் ஒன்று சொல்கிறேன் சார், அது மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும் சார், நீங்கள் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, தனியார் எல்கேஜி இருக்குல்ல, இந்த மாதிரி ப்ளே ஸ்கூலில் தான் சொல்கிறேன் சார், உங்கள் கண்ட்ரோல் இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு அழகில்லை சார், அழகே இல்லை. நீங்கள் அரசு பள்ளியாக இருக்கட்டும், ஓகே, அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. தனியார் பள்ளிகளில் எங்கெங்கே எவ்வளோ ஃபீஸ் வாங்கணுங்கிறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா என்ன கவர்மெண்ட்டு? எது கவர்மெண்ட் இருக்குது? அவங்க இஷ்டத்துக்கு ஃபீஸ் வாங்குறதா சார்? தியேட்டரில் உங்களால் ஒரு பாப்கார்ன் விலை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ பாப்கார்னை 300 ரூபாய்க்கு விற்கிறான், கொள்ளை தானே? 30 ரூபா பாப்கார்னை 50 ரூபாய்க்கு விற்கலாம், 20 ரூபா லாபம் வச்சுக்க. 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை இல்லையா? இது ஏன் கவர்மெண்ட் அனுமதிக்குது? அப்போ கவர்மெண்ட் கையாளாத நம்ம யார் பணம் சார் போகுது? யாருக்கா சார்? சார் கேண்டீனுக்காக கவர்மெண்ட்டா, மக்களுக்காக கவர்மெண்ட்டா சார்? மக்களுக்காக தான் இருக்கணும். அப்போ நீங்கள் எங்கே கேண்டீனுக்காக இஷ்டத்துக்கு வாங்கிடா, ஒரு டீ 120 ரூபா, 20 ரூபா டீ. அப்போ நீ என்ன அக்கறை இருக்குது மக்கள் மேலே? சினிமாவுக்கு வரவன், தேட்டருக்கு வரவன் அவன் யார் சார்? அவனுக்கு பெரிய கோடிச்சுடனா வலிக்கு மேலே சொத்தை வச்சுட்டு படத்துக்கு வரான் சார். படத்துக்கு வரவன் அவன் தொழிலாளி சார், அவன் உழைச்சி அழுத்து போய் உள்ளே வரான் சார். ஒன்றே ஒரு சொல்லிடுறப்ப, ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஆரம்ப காலத்தில் ரஜினி சார், கமல் சார், அப்போ படங்கள் இருந்துச்சுல, அப்போல்லாம் சினிமா தியேட்டருங்கிறது ஏழைக்கான இடம் சார். ஒரு திருவிழாவாக இருந்துச்சு, ஏழைக்கான இடம். அவன் தான் பணக்கார வர மாட்டான். எங்கள் ஊர் நான் பார்த்துருக்கேன் சார், எங்கள் ஊர் டூரிங் தியேட்டரில் உள்ள ஃபுல்லாக இருக்குது யார் தெரியுமா? கூலி தொழிலாளி, டீ கடைக்காரன், ரோடு போட்டவன், சமையலோட பார்த்தவங்க, இவங்க தான் சார் தேட்டரில் இருப்பாங்க. பணக்காரன் வர மாட்டான் சார். எங்கள் ஊர் செட்டியாரெலாம் பிடிச்சிங்க இருப்பாங்க. ஒரு நாள் தேட்டர் பார்த்ததே இல்லைண்ணா. ஆனால் இன்றைக்கி பார்த்தா பணக்காரங்களுக்கான இடம் போச்சு தேட்டரு, ஏழைக்கான இடமா இல்லை இன்றைக்கி. அவன் போகிற பயப்படுறான் தேட்டருக்குள்ளே, ஓ இது அவங்க பணக்கார போகிற இடம் போல இருக்குது அப்படின்னு நான் பயப்படுறேன் சார். ஏன் கவர்மெண்ட் கட்டுக்கல? கவர்மெண்ட்டு நீங்கள் மக்களுக்கான ஆட்சி பண்ணல, நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணல. நீங்கள் சமூக அக்கறை மட்டுமல்லாமல் நீங்கள் புகழ்பெற்ற இயக்குனராகவும் இருக்கிறீங்க, சங்கத்தில் எல்லாம் கூட உங்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் அரசிடம் முறையிடவோ அல்லது அதை எடுத்து செல்லவோ ஏன் நீங்கள்? நான் எவ்வளோ பேசியாச்சு சார். நான் கிடைக்கிற இடம்லாம் நான் பற்றி பேசிகிட்ருக்கேன். இன்னொன்று, இது நாங்கள் இயக்குனர் சங்கம் நாங்கள் தொழிலாளர் சார். இயக்குனர் ஒரு கிரியேஷன். நாங்கள் முதலாளிகிட்ட முதலாளி யார்? ப்ரொடியூசர் சம்பளம் வாங்கிட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். கேமராமேன் ப்ரொடியூசர்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. எடிட்ரு, மியூசிக் டேரக்டரு, நாங்கள் எல்லாமே லேபர் தான். இதில் லேபர் தான். இங்கே பாதிக்கப்படுறது யார்? நான் ஒரு படம் ஒர்க் பண்ணுறேன் சார். நான் 2 கோடி சம்பளம் பேசி ஒர்க் பண்ணுறேன். ஏன் சம்பளம் வாங்கிட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு சார்.
அந்த பட்ஜெட்டு ஒரு 8 கோடி 10 கோடி பிடிச்சி பண்ணுறாருல, இது அவனோட பிரச்சனை ஃபஸ்ட்டு. பாதிக்கப்படுறது யார்? நான் சம்பளம் வாங்கிட்டேன், நான் பேச சம்பளத்தை நான் வாங்கிட்டேன். பாதிக்கப்படுறது யார்? பிஸ்னஸ் ஆச்சா? ரிலீஸான படம் கரெக்டாக உங்களுக்கு வசூல் கணக்கெலாம் கரெக்டாக வந்துருச்சா? தியேட்டருக்கு மக்கள் வராங்களா? இந்த பிரச்சனை யார் பிரச்சனை சார்? ப்ரொடியூசர் சார். ப்ரொடியூசர்லாம் சேர்ந்து சார், அவங்களாம் ஒன்று சேர்ந்து போகணும் சார், கவர்மெண்ட் போகணும் சார். நீங்களே கவர்மெண்ட் சார்பாக இருந்தீங்கன்னா எப்படி போய் கவர்மெண்ட் கேட்பீங்க? கவர்மெண்ட் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் சொல்கிறத கவர்மெண்ட் கேட்கணும். திரையரங்கு உரிமையாளர்கள்னு ஒரு சங்கம் இருக்குங்க சார், அவங்களோட ஒரு தியேட்டர் ஓனர்ஸோடு சேர்ந்து ப்ரொடியூசர்ஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல. அவங்கக்கிட்ட பேசுகிறத விட நீங்கள் இப்படி இல்லை, அவங்க ஓனர் சொன்ன கோவம் வரும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கேண்டீன் தான் எங்களை காப்பாற்றுங்கிறாங்க. பாருங்கள், நீங்கள் படத்தை டிக்கெட் வசூலை விட எங்கள் தியேட்டர்லாம் காப்பாற்றுறது கேண்டீன் தான் எங்களை காப்பாற்றிக்க இருக்கிறாங்க. அப்போ கேண்டீன் எவ்வளோ கொள்ளை இருக்குது? கேண்டீன் தான் நீங்கள் டிக்கெட்டு கொடுக்குற காசு அவங்களை காப்பாற்றலை, கேண்டீன் தான் காப்பாற்றிக்க இருக்குன்னா அப்போ ஒரு ஆராயம் அந்த இடத்த. அப்போ பாதிக்கப்படுறது யார்? மக்கள் தான். இதை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக் மக்கள் உள்ளே வந்துடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட்டு கையில், கவர்மெண்ட்டுக்கு அக்கறை வரணும். மக்கள் மீது அக்கறை இருந்தால் தான் இதுக்கும் அக்கறை வரும். யார் வேணால் என்ன உள்ள வச்சுங்கன்னா சரிப்பட்டு வராது. நிறைய விஷயங்கள் இந்த ஒரு பஸ்ஸு சார் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகுது. ரெகுலர் நாளில் அதுக்கு 700 டிக்கெட், 800 டிக்கெட். ஃப்ரைடே ஃபெஸ்டிவல்னால் முடிஞ்சு போச்சு. அது ஒரு 1000 அது ஃப்ரைடே சனிக்கிழமை. சார் ஃபெஸ்டிவல்னா சார் 800 டிக்கெட் 3000 சார். யாரை கேட்டு சார் உயர்த்துறீங்க நீங்கள்? யார் சார் கவர்மெண்ட் இல்லையா சார் நாட்டில்? உன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேட்டு வச்சுக்கிறதுனா அப்புறம் கவர்மெண்ட்டு நான் கேட்குறேன், எது கவர்மெண்ட்டு? நான் சொல்கிறேன், பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஊருக்கு போகிறான் சார். யார் சார் போகிறான்? இங்கே சாதாரண ஒர்க் பண்ணுறேன் சார். ஐயோ பாவம் சார். காய்கறி விற்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், என் மளிகை கடை வச்சுருக்கவன், இவெல்லாம் பூட்டிகிட்டு போகிறான் சார். இதுக்கு இல்லை ஐடி எம்ப்ளாயீஸும் போகிறாங்க. போகிறாங்க. இல்லை எல்லோரும் நீங்கள் வந்து 800 டிக்கெட்டு டக்குன்னு பொங்கலுக்கு போனால் 3000னா எப்படி பொங்கலுக்கு போவான்? இது யார் கண்டுக்கிறது இதை? அப்போ அந்தந்த இன்றைக்கு ஒரு ரேட்டு, நாளைக்கு ஒரு ரேட்டு, தீபாவளிக்கு ஒரு ரேட்டு, பொங்கலுக்கு ஒரு ரேட்டு, இஷ்டத்துக்கு நீ ரேட்டை வச்சுக்கன்னா கவர்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு நான் கேட்குறேன். கவர்மெண்ட் உங்களுக்கு வேலை என்ன? கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண சார். அது இல்லை, கவர்மெண்ட் எதுக்குன்னே தெரியல. அப்போ நீ என்ன, ஓகே இந்த பஸ்ஸுலேருந்து இவ்வளோ காசு வருது, இங்கேருந்து இவ்வளோ காசு வருது அப்படின்னா யார் பாதிக்கப்படுறது? பாதிக்கப்படுறது யார்? லாபமுடைய முதலாளி. பாதிக்கப்படுற மக்கள், தொழிலாளி, கஷ்டப்படுறேன், ஏழை எளிய மக்கள். அதுக்கு ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ட்ரெயினில் அப்படியே டிக்கெட் மாறிக்கிட்டே இருக்கா? ட்ரெயினில் கேட்குறேன். அத்தியாவசிய ட்ரெயின் இருக்குது, அது அந்த சாதாரண ட்ரெயின் அதுதான் சார். இப்போ இங்கே ஏர் பஸ் சார் சராசரி நிலை 1000 ரூபா. ஓகே, கவர்மெண்ட்ஸ் இருக்குது, அது 500 ரூபா இருக்குல்ல. நான் முடிவு பண்ணுவேன் சார், கவர்மெண்ட் 500 ரூபாய்க்கு போகிறதா இல்லை ஸ்லீப்பர் பஸ்ஸில் 1000 ரூபாய்க்கு போகிறதா நான் முடிவு நிற்கிறேன். ஆனால் அதே ஸ்லீப்பர் பஸ்ஸு இப்போ 1000 ரூபா, பொங்கலுக்கு 3000ன்னு அவன் ஏற்ற நீ விடக்கூடாது. எதில் இது போகுங்கிறது எனக்கு நான் முடிவு பண்ணுவேன். ஆனால் எல்லா டயத்திலும் ஒரே டிக்கெட்டாக இருக்கணும். அப்போ தான் இது மக்களுக்கான ஆட்சி. இல்லைன்னா இது வந்து பஸ் முதலாளிக்கான ஆட்சி, கேண்டீன் முதலாளிக்கான ஆட்சி, தியேட்டர் உணவுக்கான ஆட்சி, டாஸ்மாக்குக்கான ஆட்சி, சாராய வியாபாரிகளுக்கான ஆட்சி. இப்படி தான் போகும். மக்களுக்கான ஆட்சி இருக்கா இல்லைன்னா? இல்லை. நீ மக்களை யோசிக்க முதல்ல. நிச்சயமாக சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் என்னோட சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.